அவர் சொன்னதை செய்து முடிப்பார். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆமென். இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த ஆயி பட்டணத்திலே ஒரு வெற்றியை தருவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆயி என்பது இங்கிலீஷில் ஏஐ என்று சொல்லப்படுகிறது. ஏஐ என்று இங்கிலீஷில் அந்த பட்டணத்தை குறித்து சொல்கிறாங்க. ஏஐ இன்றைக்கி நம்ம ஏஐன்னு சொல்லி ஒரு பெரிய தொழில்நுட்பத்துக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி எதிர்காலம் அதுதான். ஏஐன்னு சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அன்றைக்கே அந்த ஆயி பட்டணத்தை ஆண்டவர் ஜெயிக்க அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஏஐயையும் ஜெயிக்க அதிகாரம் கொடுப்பாராக. ஆயி பட்டணத்தை இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லு? ஏஐ. நம்மை ஏஐ மேற்கொள்ளாது. ஏனென்றால் அந்த ஏஐ சில நேரங்களில் நம்மை மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் மீண்டும் அந்த ஏஐயை தேவன் மேற்கொள்வாராக. கரங்களை திண்டவர் எனக்காக எந்த ஏஐயும் ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு அநேக நேரம் சொல்கிறாங்க, இனி பாஸ்டர்ஸ்க்குள்ள வேலை இருக்காது, ஏன்னா ஏஐ வந்துருச்சு. அதனால் மெசேஜெல்லாம் நீங்கள் அதில் உண்மையாகவே நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை குறித்து, இப்போ இயேசுவின் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அவர் எப்படி அற்புதம் செஞ்சார், எந்த சூழ்நிலை அற்புதம் செஞ்சார், அந்த அற்புதத்தில் என்னென்ன காரியம் நடந்துச்சு, அந்த அற்புதத்தில் யார் யாரெல்லாம் மீட்கப்பட்டாங்க, அப்படியே டீட்டெயிலில் வரும். ChatGPT ஏஐயில் இன்டெலிஜென்ஸில் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்ததுனால டீச்சர்ஸ்க்கு இனிமேல் வேலை கிடையாது, மருத்துவர்களுக்கு வேலை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மெடிசனை பற்றி கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த ஏஐ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும். எப்படி அது கைட் பண்ணுறது, என்ன மாதிரி மெடிசன் எடுக்கணும், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த ஏஐ கொடுத்துருது. எல்லோரும் சொல்கிறாங்க இனி ஏஐயை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஏஐயை ஆண்டவர் நம்மை கொண்டு ஜெயிக்க செய்வார். ஏஐயை நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கே ஆண்டவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஏஐயை ஜெயம் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஜெயிப்போம். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பொதுவாகவே ஒரு ஆறுதலின் வசனமாக நாம் பார்க்குறோம். யார்ட்டையாவது நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து நீ பயப்படாத தைரியமாறு, கலங்காத தைரியமாறுன்னா என்ன வார்த்தை? ஆறுதலின் வார்த்தை. ஆனால் ஆண்டவராய் இயேசு யோசுவாக்கு சொல்லுகிற வார்த்தை ஆறுதலின் வார்த்தை அல்ல, ஜெயத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜெயத்தின் வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் நம் தவறுகளை உணரும் போது, நம் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளும் போது, நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் என்று நாம் உணர்வடைந்து மனம் திரும்பும் போது கிறிஸ்து வெற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதற்கு முன்பாக இந்த ஆயில வெற்றி கொள்வது எப்படி என்று நாம் பார்க்கும் முன்னமாக இந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது முழுவதும் நம்மால் வாசிக்க முடியாது. ஆனாலும் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த ஒரு தேசமாக எரிகோ இருந்தது. யோர்தானை கடந்து இஸ்ரவேலர்கள் வர்றாங்க. யோர்தானாலே உங்களுக்கு தெரியும், பெரும் பாடுகள்னு அர்த்தம். யோர்தானை கடந்து வந்த உடனே அவங்க ஆண்டவர் அவங்கள எங்கே போக சொல்லிக்கிறாரு? கானானுக்கு போக சொல்கிறார். கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கேருந்து மதுரையிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன்னு எல்லா வழியிலையும் டக்கு டக்குன்னு நீங்கள் போயிடலாம். அன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு நாட்டின் வழியாக நீங்கள் உட்பிரவேசிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற ராஜா என்ன செய்வான்? அவங்கள கண்டிப்பாக கொன்று போட்டுருவான். அந்த நாட்டில் நீங்கள் போகணும்னா அவங்களோட பெர்மிஷன் இருக்கணும். ஒன்று அவங்களுடைய நபராக இருக்கணும், இல்லை அவங்களுடைய அடிமையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கணும். அப்போ யோர்தான்லேருந்து இவங்க கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரிசையாக பட்டணங்கள் இருக்குது. முதலாவது பட்டணம் தான் எரிகோ பட்டணம். பெத்தேலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பட்டணம் என்னது? எரிகோ. யோர்தானுக்கு அடுத்து என்ன வருது? பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேலுக்கு அடுத்து எரிகோ போகிறாங்க. அந்த எரிகோ பட்டணத்தில் முதல்ல ஒரு யுத்தத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. எரிகோ பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவர் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. யோர்தானை கடந்தா தான் அடுத்த பட்டணத்துக்கு போக முடியும். எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்களேன். இன்றைக்கு எரிகோ என்னாலே என்ன அர்த்தம்? கடக்க முடியாத மகா பயங்கரமான தேசம். அது மேற்கொள்வது சாத்தியமற்றது. நமக்கு தெரியும் அந்த எரிகோ கோட்டையுடைய சுற்றுப்புறம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த எரிகோ கோட்டை செவர்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு முன்பாக ஒரு சவால் இருக்குது. எரிகோ
வாசிங்க 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு எப்பயுமே ஒரு விதமான கன்ஃபர்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு விஷயத்துக்குள்ள என்ன அனுப்புவார். வார்த்தை வரலன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் 40 நாள் அந்த வனாந்தரத்தை வழி நடத்துறதுக்கு எந்த காரியத்தை பயன்படுத்துறாரு? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் எழும்பலைன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மூவ் ஆக மாட்டாங்க. அக்னி ஸ்தம்பம் வரலன்னா அந்த இடத்துல இருந்து அப்படி நின்றுவாங்க, அடுத்து மூவ் ஆகலாம் போக மாட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் ஆதி நாட்கள்லேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற யோசுவை பார்த்து, எரிகோவை நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன். யாரில் விசுவாசிக்கிறேன்? எரிகோவை தேவனை கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் உட்பிரவேசிக்க முடியாத சொல்ல எரிகோவை தேவன் ஒப்பு கொடுத்து தான் நமக்குள்ள யுத்தத்துக்கு அனுப்புறாரு. அங்கே அதற்கு பயன்படுத்தின காரியம் நமக்கு தெரியும். தொடர்ந்து அதை படிப்பதற்கு நேரம் இல்லை. அவர் என்ன செய்கிறாரு வாசிங்க. இருந்தாலும் ஒரு வசனத்தை 7ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி 7 ஆசாரியர்களும் 7 எக்காலங்களும் எடுத்துட்டு எதுக்கு முன்னாடி போடுமா? உடன்படிக்கை பெட்டி. இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயம் தான். சரிங்களா? இப்போ உடன்படிக்கை பெட்டின்றது உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு தெரியுமில்ல நமக்கு? 10 கட்டளைகள் உள்ள இருந்துச்சு. அந்த 10 கட்டளைகள்லாம் வேதம், தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கணும்? நமக்குள்ள நம்முடைய சரீரமாகி ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ எங்கே போனாலும் முதலாவது ஆண்டவர் எதை எடுத்துக்கணும்னு சொன்னார்? உன் உடன்படிக்கை எடுத்துக்கோ. 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை குறித்துனா நம்ம புதிய ஏற்பாட்டை பார்க்குறோம். 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்குறோம். 7 விதமான தூதர்களை பார்க்குறோம். 7 விதமான சபைகளை பார்க்குறோம். இதுதான் கடைசி காலத்துக்கான வெளிப்பாடு. எரிகோவை நாமும் நிச்சயம் ஒரு நாள் மேற்கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரத்தில், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிற மாதிரியே கர்த்தர் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திறந்த வாசல் வழியாக பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 7 எக்காலங்களையும் 7 விதமான ஆசாரிய அனுபவத்தின்னு 7 விதமான சபையை கடந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. உடன்படிக்கையோடு முன்னே பிரவேசிக்கிறாங்க. வாசிங்க 7ஆம் வசனம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய 7ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். 8. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருந்த 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. ஆமென். தொடர்ந்து இந்த காரியத்தை செய்கிறாங்க. நம்ம அதை முன்னமே படிச்சிருக்கிறோம். எரியோ கோட்டை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஆயுதம் துதி. 7 நாளும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு முறை என்ன செய்யணும்? அந்த எரியோ கோட்டையை சுற்றி வரணும். அந்த எரியோ கோட்டையோட அளவு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடியது. 6 கிலோமீட்டர்னா மதுரையை நம்ம 6 கிலோமீட்டர் கணக்கில் வச்சுக்கலாம். சரிங்களா? மதுரையோட சுற்றுப்புறம் 6 கிலோமீட்டர். என்ன செய்கிறாங்க? மொத்த ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வர முடியும். அதுக்கு ஆமாம், நம்ம எரியோ கோட்டையில் தான் அந்த ராகாப் வேசியோட குடியிருந்த இடம். அதில் தான் அந்த எரிய கோட்டை குறித்து நம்ம முன்னே படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொன்னேன். எரிய கோட்டை சுவருடைய அகலயத்தை குறித்து சொன்னோம்னா, அங்கே மேலே கோட்டை சுவர்களிலே வீடுகள் கட்டியிருக்கும். கோட்டை சுவர்கள் மேலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த வீடுகளில் பல பேர் தங்குற அளவு வீடுகள்னா, அதில் ரதங்கள் கூட போகிற அளவு பெரிய கோட்டை சுவர்களாக இருக்கும். சரிங்களா? அதில் தான் ராகாப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரியானவள் அங்கே குடியிருந்து அவள் மூலமாக தான் தேவன் செய்கிற இந்த ரட்சிப்பை அந்த யுத்தத்தில் நமக்கு ஒரு வெற்றியை தர்றாரு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த எரியோ கோட்டையில் அவங்க 7 நாளும் துதிச்சாங்க. சரி, 6 நாள் துதிச்சாங்க. 7ஆவது நாள் எக்கால தொனியோடு அதை துதிக்கும் போது எரியோ கோட்டை இடிந்து விழுந்தது. அவர் என்ன செய்கிறாங்க? உள்ளே பிரவேசித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். இதை நம்ம இப்போ எரியோ கோட்டை குறித்து பார்க்கறதுனால டீட்டெயிலாக நம்ம போல நம்ம பார்க்க வேண்டியது எதை குறித்து? இப்போ எதை தேவன் நம்மளை மேற்கொள்ள வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? ஆயியை நம்ம மேற்கொள்ள போகிறோம். கர்த்தர் அப்படியாக மேற்கொண்டு ஒரு பெரிய வெற்றியின் களிப்புல இருக்கிறாங்க. முதல் வசனம் பார்த்தோம், ஒரு உட்பிரவேசிக்க முடியாத தேசத்தில் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய கண்டிஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. வாசிங்க.
17 வசனம். 17 வசனம். அதே 6ஆம் அதிகாரம் 17 வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற பொருளை பொதுவாக யுத்தம் பண்ணா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான டெலிவரன்ஸ் கொடுப்பாரு. ஒரு இடத்துல பொருட்கள் எடுத்துக்கவும் பாரு, ஒரு இடத்துல எடுக்காத பாரு. ஏன்னா அது தெரியும் எந்த விதமான அதில் கிரியைகள் இருக்குன்னு. எரியோ பட்டணத்தில் இருக்கிற எந்த பொருளையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எடுக்கக்கூடாது. அது சாபத்தீடானது. அதை என்ன செய்யற? முற்றிலும் எரியோ கோட்டையை முழுவதும் இருக்கக்கூடிய ஜனங்களையும் அங்கே இருக்கிற பொருட்களையும் சுட்டரிக்கும்படி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்குறாரு. அங்கே நடக்கிற சாரியம் என்னவென்றால், அங்கே ஒரு சிறு தவறை ஒரு மனிதன் செய்கிறார். எரியோ ஜெயிச்சாச்சு, என்ன செய்யக்கூடாது? எரியோ கோட்டைக்குள்ள சாபத்தீடான ஒன்னை எடுத்துடாது. இன்னைக்கு சில இடங்களில் நம்ம கண்களுக்கு இச்சையான காரியத்தை பார்த்து இருந்துட்டு போகுது அப்படின்னு எடுத்து வச்சிடறோம். சவுளுடைய ராஜ்ய பாரம் பிடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் தேவன் சொன்னதை கேளாமல் அவன் கர்த்தருக்கென்று சொல்லி நல்ல செழுமையானதை கொண்டு வந்தது சாபமாய் மாறினது. சில நேரங்களில் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்கிறது நமக்கு நல்லது. நம்ம அதை தாண்டி சுயாதீனமாக யோசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எரிகோவில் இருக்கும் அத்தனையும் சாபத்தீடானது, அவையில் சுட்டெரிங்கள் சொல்லுகிறாரு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு தவறை செய்கிறபடியாக தூண்டப்பட்டு அங்கே ஒரு தவறு நடக்கிறது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். யார் எடுத்துக்கிறா? யூத குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆகான். அவன் பேர் என்னது? ஆகான். என்ன செய்யறான்? சாபத்தீடானதை எடுத்து வச்சுக்கிறான். நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் தானே தப்பு செய்யறாரு. கிடையாது. தப்பு செய்யறவங்க உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, உங்க கூட இருந்தாலும் சரி, அது உங்களையும் பாதிக்கும். அதனால தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரம் உட்காராமலும். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? உங்க குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் பாவியா இருந்துட்டா அது உங்களை பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பாதிக்கும். ஒன்று அவங்களோட பயணிக்காதீங்க, இல்லை அவங்க அவங்கள மீட்கிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்க கூடயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்யக்கூடாது சொன்னாரோ அதை செஞ்சிருக்காங்க. அந்த செஞ்ச மனுஷன் பேர் என்னது? யூத குலத்தை சேர்ந்த ஆகான். சாபத்தீடானதை எடுத்து கொண்டான். வாசிங்க 2ஆம் வசனம் தொடர்ந்து. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேல் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி. ஆமென். இப்ப நம்ம எப்ப பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டாருன்னு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த வெற்றிக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியுமா? நன்றி சொல்ற காரியங்கள். அதை எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாகிய யூதர்கள் செய்து கொண்டு தாங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த சுத்திகரிப்பின் அனுபவங்கள் நமக்கு குறைவாக இருக்குது. யோபுவுடைய நாட்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், தன் பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே ஏதாகிலும் தவறுதலாய் தேவனை குறித்து நிந்தித்திருப்பார்கள் என்று எண்ணி யோபு என்ன செய்யறானா? ஒவ்வொரு முறையும் அவர்களை சுத்திகரிப்பின் அனுபவத்துக்கு கொண்டு வரான். இங்கே வெற்றியின் களிப்பில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு தவறு நடந்திருக்கிறது. அவர்கள் சாபத்தீடானதை ஒன்றை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்த வெற்றிக்கு நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்ப என்ன வெற்றி அடுத்து இருக்கிறது? எரிகோவை ஜெயிச்சாச்சு. அடுத்து ஒரு பட்டணம் இருக்கு, ஆயி பட்டணம். எரிகோ பயங்கரமான யுத்த பட்டணம், எரிகோ பாதுகாக்கப்பட்டனம். ஆனால் ஆயி பட்டணம் வெறும் மண்மேடுனால கட்டப்பட்ட பட்டணம், கல்லுகளால் இருக்கக்கூடிய பட்டணம். அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை 12,000 பேர் தான். ஆயி பட்டணத்து மக்கள் தொகை எவ்வளவு? 12,000 பேர் தான் இதில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க அதை மேற்கொள்றதுக்கு 12,000 பேர் யுத்த வீரர்களாக இருப்பாங்கன்னா கிடையாது, ஆணும் பெண்ணுமா இருக்கணும். குறைஞ்ச ஒரு 2,000 பேர் 3,000 பேர் யுத்த வீரர்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் லட்சம் மேலே யுத்த வீரர்கள் இருக்காங்க. இங்கே யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. யோசுவா சொல்றாரு, ஓகே ஆயத்தமாயிக்கோங்க அப்படின்னு. வாசிங்க 3ஆம் வசனம். இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதுல? யாருக்கெல்லாம் புரியுது இந்த சம்பவம்? எல்லாருக்கும் புரியுதுல?
வாசிங்க. யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ம் ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை. பொதுவாக யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ராஜ்யமும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா? வேவு பார்க்குற வேலை. என்ன செய்வாங்க? அந்த அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எத்தனை பேர் போனால் அந்த 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 தேசத்தில் வெற்றி பெற முடியும், அதுக்கு எவ்வளவு படை வீரர்கள் தேவை, என்ன விதமான ஆயுதங்கள் வேணும்னு சொல்லி வேவுக்காரர்களை, ஒற்றர்களை அனுப்புவாங்க அந்த நாட்கள். அதுதான் இன்றைக்கி நம்ம இதில் ரேடார் சொல்லி இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யுத்தத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ரேடார் கருவி அனுப்புவாங்க. நேரம் அனுப்பிச்சு அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆயுதங்கள் ரெடி பண்ணுவாங்க. அன்றைக்கு என்ன செய்கிறாங்க? யோசுவா ஆட்கள் அனுப்பி ஆயு பட்டத்தில், சின்ன பட்டணமாக இருக்கணும் பெரிய பட்டணமாக இருக்கணும், எத்தனை பேர் தேவைப்படும்? நம்ம எரியோ கொடைய உடனே அவங்க ஜெயிக்கல, 7 நாள் எக்கால ஊதி எத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி திரிந்து அதை வெற்றி கொண்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த பட்டணத்துக்கு ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார், ஒரே மாதிரி பண்ண மாட்டார். அதனால தான் பிசாசு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான். நம்ம எப்படி தெரியுமா? ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அறிவு அவ்வளோதான், தேவ திட்டம் வேற. இப்போ அந்த வேவுக்காரர்களை அனுப்பிச்சு ஆயி பட்டணத்துக்கு மேற்கொள்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க? ஒரு விதமான பார்வைக்கு அனுப்புகிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவேல் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் ஆயியை முறியடிக்கலாம். ஆமென். இப்ப இந்த வேவு பார்த்தவங்க சொல்றாங்க, நம்ம ரொம்ப யுத்தம் பண்ணி யாரோட யுத்தம் பண்ணி? எரிகோவில் போய் யுத்தம் பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டோம். இப்போ என்ன செய்யல? நம்ம ஆயி பட்டணத்துக்கு எல்லாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை. அது சின்ன ஏரியா, மொத்தமே 12,000 பேர் தான் இருக்கிறாங்க. யுத்த வீரர்கள் 2000 பேர் 3000 பேர் தான் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே யுத்தத்தில் ரொம்ப திறமசாலிங்க. சொல்லுங்க, நம்ம யுத்தத்தில் ரொம்ப திறமசாலிங்க. நம்ம ஒரு 2000-3000 பேர் போனால் லேசாக ஜெயிச்சு வந்துடலாம். பொதுவாக எங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க, கண்ணீர் வெடிப்பாங்க, அப்படி உத்தரவு கிடைச்ச பிறகு தான் போவாங்க. ஆனால் இங்கே ஆயில அப்படி ஒரு உத்தரவை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா எரிகோலை நம்ம பார்த்தோம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன போட்டுச்சு? அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. பிளஸி வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எரியோவுக்கு போறதுக்கு முன்னாடி என்னது கிடைக்குது? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வெற்றி அடைஞ்ச உடனே அதன் பின்பாக நம்மளுடைய பயன் எப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார் தான் அப்படின்ற ஒரு விதமான செல்ஃப் கன்ஃபஸ்மெண்ட்ல, ஒரு விதமான மனநிலையில் அடுத்து பயணிக்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கணும், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த முன்பாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இல்லை. ஜெயிச்சிட்டோம், எரிகோவே ஜெயிச்சிட்டோம். நீங்கள் நிறைய நேரங்கள் அப்படி தான் நினைக்கிறான், எரிகோவே ஜெயிச்சிட்டேன், ஏஐல ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சி சாதாரணமாக ஆரம்பித்த இந்த ஏஐ தான். இந்த ஏஐ இன்னைக்கு ஆரம்பிக்கல, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கல. பல வருஷத்துக்கு முன்னாடியே அதை அதனுடைய சில விதமான தோற்றங்கள் உருவாக்கிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் பெருசாக ஒன்று பாதிக்காதுன்னு சொல்லி அதுக்கு நல்லா உரம் போட்டு வளர்த்து யாரெல்லாம் அதை உருவாக்குனாங்களே அவங்களே அது மேற்கொள்றாங்க. இன்றைக்கி என்ன செய்யுது, வலிமையாக வந்து நிற்கிது. இந்த ஆயும் அப்படிதான். இவர்கள் என்ன செஞ்சாங்க, பார்வைக்கு சாதாரணமாக இருக்கிறன்னு நினச்சி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது நம்ம கற்றுக் கொடுக்குற காரியம், வெற்றி தொடர்ந்து கிடைக்கணும்னா எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு தான் செயல்படணும். ஒரு வெற்றி கிடைச்சது உடனே கர்த்தர் உங்களோடு இருக்கிற நீங்கள் உத்தரவாதம் பண்ணி சுயாதீனமாக நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா இந்த ஏஐயோட நிலைமை தான் நமக்கு கிடைக்கும். வாசிங்க அந்த 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 5 பேரை, 5 6 சரி 4 6 4 5. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். இப்போ யுத்தத்துக்கு எத்தனை பேர் போறாங்க? ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி ஒரு 3000 பேர் போறாங்க. ஆனாலும் இது யாருடைய சத்தத்தை கேட்டு போறாங்க? வேவுக்கார சத்தத்தை கேட்டு போறாங்க. அங்க யாருடைய சத்தம் கிடைச்சிருக்கணும்? அங்க கேட்கல. அவங்க ஆல்ரெடி ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு ஒரு விதமான தனித்துவமான ஆளுமை. சில நேரங்களில் நம்ம எப்படி நினைக்கிறோம், பெரிய பிரச்சனைக்கு மட்டும் ஆண்டவர் போகுது, சின்ன பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் நம்ம செயல்படுறது. சிறுசோ பெருசோ தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொடுங்க, அதான் சமாதானம். எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு முன்பா இல்லைன்னா அது தோல்வியை தான் கொடுக்கும். மொத்தம் 8ஆம் அதிகாரம் 26 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, 25 26. நம்ம வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை வரும், எப்போ பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய தாவீதுடைய அனுபவத்துக்குள்ளே நம்ம பயணிக்கிறது தான் நமக்கு வெற்றிக்கான ஒரு உத்தரவாதம். வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம். இது எந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடற்பயணத்தில் படகுல போகக்கூடிய ஒரு அனுபவம். எப்பொழுதும் இயேசுவை பிரதானப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவங்க இப்போ இயேசு கொடுத்து நம்ம எங்கே பார்க்குறோம்னா, நம்ம சேஃபாக இருக்கிறோம், சொல்லுங்க சேஃபாக இருக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க படகுல பயணிக்கிற ஒரு அனுபவம். நான் இப்படியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வாசித்த சங்கீதப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசகம் பண்ணுவது எவ்வளவு எத்தனை இன்பம் அப்படின்னா, நான் இப்படி நினைக்கிறேன், அந்த படகுல இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிறாரு. ஆனால் மற்ற நேரங்களாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் சீசர்கள் எதை பற்றி பேசுவாங்க தெரியுமா? அப்படி அற்புதங்களை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி அதிசயங்களை குறித்து பேசுவாங்க. ஆனால் இந்த கடலில் போகும்போது, நான் இப்படி விசுவாசி, இந்த படகுல போகும்போது அவங்க சொந்த பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இயேசு அங்கே தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இயேசு பொதுவாகவே எங்கேயுமே சீசரோடு இருக்கும்போது தூங்குறதை நம்ம பார்க்க முடியாது. நான் இப்படிலாம் நான் அனுபவிச்சிருது, எங்கேயாவது யாராவது எதாவது பேசிக்கிட்டாங்கன்னு நான் போட்டு தூங்கிடுவேன். நமக்கு சம்மந்தம்லாம் இருந்தால் அதான் சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே போய் தூங்கிடுவீங்களா? ஆமாங்க, பிடிக்காத பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டு நினச்சி போய் தூங்கிடுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகுல போய் தூங்குறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தேவன் வந்து தூங்குற தேவன் இல்லை. நம் தேவனை குறித்து பேசுவது அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் எப்பயும் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கிறவர். அந்த படகுல அவர் தூங்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சீசர்கள் எதை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள்? மார்த்தாள் மரியாள் வரும்போது அவங்க எதை குறித்து பேசுகிறாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குக்காக உட்காந்துறாங்க. அந்த படகுல இயேசு இருக்கும்போது உண்மையாகவே அந்த சீசர்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும்? அப்பா அடுத்து வரப்போகிற காரியத்தை குறித்து கேளுங்க, அப்பா அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இவங்க அதை விட்டுட்டு என்ன பேசியிருந்துருக்கலாம்? பைபிள் அப்படி இல்லை. நான் ஒரு விதமாக வெளிப்பாடு பெற்ற ஒரு சூழலில் நான் பேசுகிறேன். சீசர்கள் தங்கள் சொந்த பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பார்கள். அதை இயேசு கிறிஸ்து கேட்கறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இது தேவையற்ற காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதனால் அது என்ன செய்றாரு, படகின்னு கீழ் அறையில் போய் அவர் என்ன செய்கிறாரு, தூங்கிட்டார். தேவையில்லாத இடத்துல இதைத்தான் அந்த நம்ம சங்கீதத்தை படித்தான். தேவையில்லாத வார்த்தை எங்கேயா இருந்துச்சுன்னா ஒன்று விலகிரு இல்லை போய் தூங்கிடு. அப்படி நம்ம பேசுகிற இடத்துல நம்ம இருந்தோம், நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதை கேட்க வேண்டியிருக்கும். கூடமானா நம்மளும் அந்த வார்த்தைகளோடு பயணிக்க வேண்டியதாக இருக்கும். வீண் வார்த்தையை குறித்து பேசாமல் இருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அமைதியாக தூங்குனதுக்கு யார் காரணம்? சீசர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காருன்னு அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஏன் நம்ம பேச வேண்டியது தேவனை பற்றி பேசலை, தேவையில்லாத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பேசுறீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு, தூங்கிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் மையப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அவர் உற்சாகமாக உங்கள் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பார். பரலோகத்தில் எப்படி இருக்குமா, தூதர்களுடைய தொனி சத்தம் கேட்டு இருக்கணும். என்ன தொனி இருக்கும்? பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே அப்படி சொல்லி எப்பொழுதும் அவர் துதிக்கிற சத்தம் இருக்கு. அதனால தான் அவர் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இயேசுக்கு தூங்கிட்டு இருக்காரா? அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இயேசு தூங்குறாரு. வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, எப்பொழுது வர்றாங்க? பிரச்சனை வரும்போது. சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது இயேசுவை தேடாத. ஆயில பிரச்சனை இங்கே வருது, ஆனால் அது தெரிகிறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னது? இயேசுக்கிட்ட போய் நின்றுக்கணும். அவர்கள் எப்பொழுதும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்யலை,
செவி கொடுக்கல, தேவ சத்தத்துக்காக காத்திருக்கல. ஒருவேளை நான் இப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயாவது ஒருவேளை தனிமையாக இருக்க முடிஞ்சுன்னா தேவனை பற்றி சிந்திங்க. ஒருவேளை கூட்டமாக இருந்தீங்கன்னா தேவனோடு சம்பாசிங்க, தேவனை குறித்து பேசுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை குறித்து ஏசாயா புத்தகம் சொல்லுது, ஓய்வு நாளிலே அவர்கள் சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த காரியத்தை விசாரியாமலும் தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை குறித்தும் தேவனுடைய அற்புதங்களை குறித்தும் பேசி கொண்டிருந்தார்கள். நம்ம இன்னைக்கு என்ன சபைக்கு வர்றதே இன்னைக்கு அனைவரும் எப்படி தெரியுமா? இன்னைக்கு என்ன சேலை கட்டியிருக்கிற, என்ன புடவை போட்டிருக்க, இங்கே வரு, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் போன தெரியுமா? பர்பஸாகவே இன்னைக்கு சபைக்கு வர்றது பல விதமான உலக காரியத்தை விசாரிக்கும்படியாக வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு தூங்கி கொண்டு வந்து இயேசு என்ன செய்கிறாரு? திரும்ப மேலே வர்றாரு. மேலே வந்தா 26 வசனம் வாசிங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு 20 அற்ப விசுவாசிகளே, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி உடனே அவர் உசுப்பி இருக்க வேண்டாம். நான் எப்படி நினைக்கிறேன், அங்கேயே இயேசு பற்றி அவங்க பேசியிருந்தாங்கன்னா அல்டிமேட்டாக அவர் என்ன செஞ்சிருப்பார்? எந்திரிச்சு மேலே வந்திருப்பார். ஏன்னா துதியில் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதிக்கு பிரியப்படுகிறவர், துதியிலே அவர் வாசமாக இருக்கிற தேவன். தேவனை துதிச்சோம்னா அங்கே இயேசு எங்கே இருப்பார் சொல்லுங்க? அவர் அங்கே தான் இருந்திருப்பார். அவங்க கூப்பிடக்கூட அவசியம் இல்லை, அங்கே துதிக்க ஆரம்பித்தாலே அல்டிமேட்டாக அவர் மேலே எந்திரிச்சு வந்திருப்பார். என் பிள்ளைங்க துதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே காற்று வந்திருக்காது, புயலும் வந்திருக்காது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் காற்று புயல் வர்றது காரணம் என்ன சொல்லுங்க? துதிக்கிறதை விட்டுட்டோம். துதி இல்லைன்னா எரிகோவாகவே இருக்கும், துதிச்சா எரிகோ இடியும். அங்கே இடிக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்தின ஆயுதம் துதி. இங்கே இவங்க தேவனை போய் உசுப்புறாங்க. நான் இப்படி நினைக்கிறேன், அங்கே துதிச்சு இருந்தா யாரையும் உசுப்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தூங்குறது காரணம் என்னது? துதியின் சத்தம் இல்லை. துதிக்கலைன்னா இயேசு தூங்கிடுவார். ஏன் இயேசு எழுந்திருக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் பயன்படுத்துமா? இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர்றது மாதிரி தோணுதோ உடனே நீங்க செய்ய வேண்டியது புலம்பல் அல்ல. என்னது சொல்லுங்க? துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே காற்று மாறிடும், கடலும் மாறிடும், புயலும் மாறிடும். இல்லையா? ஆண்டவர் எந்திரிச்ச உடனே அவங்கள சத்தம் போடுறாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. எவ்வளவு வேதனையான வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் யாரையோ பார்த்து சொன்னா பரவாயில்ல, இயேசு கூடயே பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாதுன்னா நம்ம எப்பொழுது எதுனா என் நாவிலே அவர் துதி இருக்கணும். எதையோ பேசுகிறான், இயேசு துதிக்கிறதுக்கு மட்டும் வாய் வரமாட்டேங்குது. தேவையில்லாத பேசுகிறான், தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும் இருதயம் வரமாட்டேங்குது. உங்கள் வாயின் வார்த்தைகள் சொல்லுங்க, இனி என் வாயின் வார்த்தைகள் துதியினாலே நிரம்பி இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலை மத்தியிலையும் புலம்புறதை விட்டு விட்டு துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு வேதம் சொல்லுது தோல்வி இல்லை. இங்கே எடுத்துக்கொள்வோம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். தண்ணி கொண்டு வாங்க. நிறைய தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று மெசேஜ் கொடுத்துருங்க, 2 வாட்டருக்கு தண்ணி காலி பண்ணிட்டேன். வெயில் அடிக்கிறனா இதெல்லாம். வாசிப்போம் 7ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமா. அப்பொழுது யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு. இல்ல 6ஆம் வசனம் தான். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. எப்ப யோசுவா வேவுக்காரன் பேச்சை கேட்டு ஜனங்களை 3000 பேர் எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு? ஆயி படத்தை யுத்தம் அனுப்பிச்சிருக்கிறாரு. யார் பேச்சை கேட்டிருக்கணும்? அங்கே எரியோக்கில் கரெக்டாக இயேசுவின் சத்தத்தை இங்கே கேட்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் முடியாது. ஒரு பிரச்சனை செயின் மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனை கொண்டு வரும். அதனால என்ன, நீங்கள் நீங்கள் தவறுக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தவறும் அடுத்தடுத்த தவறு இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க,
பிரச்சனையை முளையிலே கிள்ளி போட்டுரு. ஆரம்பத்திலே பிரச்சனை சரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யோசுவா தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை படாததுனால, அங்கு வேவுக்காரன் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால நடந்த காரியம் அவமானமா மாறுச்சு. சொல்லுங்க, எப்பொழுதும் தேவ சத்தத்துக்கு நான் காத்திருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நீங்க காத்திருக்கணும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் போயிருக்கிறாங்க. அங்க ஆயி பட்டணத்தில் இருக்கிறவங்க யுத்தத்தை பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, 36 பேரை வெட்டி போட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட தோத்து போல. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட தோத்து போல. எப்படி இருக்கான், எங்க இருந்து, பார்வோன்ட்டு இருந்து வந்து செங்கடலை கடந்ததுலேருந்து ஒரு முறை கூட அவங்க தோத்து போல. எப்பொழுதும் வெற்றி வெற்றி வெற்றின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் ராகாபுக்கு முன்னாடி போகும்போது அங்க சொல்றான், உன் தேவன் செய்த அற்புதங்களை கேட்டு எங்களுடைய இருதயங்களை கரைஞ்சு போகுது, உன் தேவன் பெரிய தேவனாமே. தோல்வியே சந்திக்காத கூட்டம் இஸ்ரேல் கூட்டம் எப்படி இருக்கும்? சில நேரங்களில் நம்ம தொடர்ந்து வெற்றி அடைகிறதுனால நம்ம நினைக்கிற கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறான்னு. இல்லைங்க, நீங்கள் கிறிஸ்து உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிற அனுபவத்துக்குள்ள பயணிக்கிறதுனால அந்த வெற்றி கிடைக்குது. நீங்கள் ஜெயிக்கிறன்ற பேர்னால வெற்றியுடையவங்களுக்கு கிடையாது. அப்போ வெற்றியை மாத்திரம் பார்த்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள், தோல்வியே பார்க்காத ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் எங்க தோத்து போறாங்க? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம வேவுக்கார சத்தத்தை கேட்டதுனால. அதுக்கு காரணம் என்னன்னா, சாபத்தீடானதுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு தொடரையா போயிடும். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு முதல் ஆயத்தமாகுங்க. இருந்துட்டு போகுதுன்னு எதையும் விட்டு வைக்காதீங்க. சின்ன பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வியாதி குறித்து சொல்லுவாங்க, சின்ன புண்ணா வருமா அப்படியே பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுருவாங்களா? விட விட என்ன செய்யும், பெருசாகாது, காலை கையை வெட்டி எடுத்துருவாங்க. அப்படித்தான் இந்த பொல்லாத தந்திரமும். ஒரு பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளனா அது பிரச்சனை பெருசாகி பெருசாகி மொத்தம் வெட்டி எடுக்கிற மாதிரி ஆயிரும். இங்கே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு யோசுவா கதர், ஐயோ ஆண்டவரே. அந்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனம். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் 6ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். இவங்க என்ன சொல்ற, இயேசுவா நாங்க அங்கேயே இருந்திருப்போம். நீங்க 100 தடவை ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு தடவை தோத்து வச்சுங்களேன் பெரிய பிரச்சனை வந்துடும். அது தோக்குறது யார்கிட்ட, பெரிய ராஜாடத்தோட பரவாயில்ல. இருக்கிறதுலே குட்டி தேசம், 12,000 பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஆயி பட்டணத்தில். அப்போ அதை பார்க்கும்போது யோசுவா சொல்றாரு, நாங்கள் பாட்டு ஒழுங்கா நிம்மதியாக இருந்திருப்போம். எங்கே இருந்திருப்போம், யோர்தானுக்கு முன்னாடி இருந்திருப்போம். யோர்தானை கடந்திருக்கவே மாட்டான். எங்களை தேவையில்லாமல் கூட்டிட்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு ஒன்றுமே இல்லாதவன்ட்ட போய் தோக்க வச்சுட்டீங்க. அவன் சட்டையை கிழிச்சிட்டு கதறா, ஆண்டவரே இதையெல்லாம் வேற ராஜாக்களை கேள்விப்பட்டாச்சுங்க என்ன செய்வான்? அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. எப்படியே பாருங்களேன், அந்த அந்த கப்பல்ல இயேசு இருக்கும்போது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறதை கொடுத்து உமக்கு கவலை இல்லையா? தப்பு யார் செஞ்சது? அவங்க துதிக்கிற வேலையை விட்டு சொந்த பேச்சு பேசுறாங்க. அப்படி பைபிள் போடலை, நான் இப்படி விசுவாசத்தை சொல்கிறேன். ஒருவேளை அங்கே அதை செஞ்சிருந்தா அந்த வார்த்தையை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறாரு. இங்கே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தேவ சத்தத்தை கேட்க இவங்க சப்பு செஞ்சுட்டு, ஒருவேளை ஆண்டவர் சமுதிரம் காத்திருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரா இல்லையா? என்ன அது 1ஆவது வசனமே சொல்லுது, சாபத்திட்டாரதை எடுத்து மறைச்சு வச்சுட்டாங்க, ஆகான் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அதை டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் அதை காத்திருந்து அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை. எப்பொழுதும் நம்ம நினைக்கிற காரியம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இருக்கிறாரான்னு செக் பண்ண வேண்டியது உங்களோட அவசியம். பர்ஸு இருக்குது, எல்லாத்தையும் பர்ஸ் இருக்குது. என்னைக்காவது பணம் இருக்கான்னு பார்த்து தான் வெளியே போகணும், பர்ஸ் இருக்கான்னு பார்த்தா போகக்கூடாது. சரிங்களா? அப்போ வெளியில் கிளம்பும்போது உடன்படிக்கைன்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும்னா ஜெபத்தில் நீங்கள் இருக்கணும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் செய்யாதீங்க. ஜெபம் இல்லாமல் நீங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. தேவ சத்தம் கேட்காம நீங்கள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. கேட்கலையா, கேட்கலன்னு தெரியாம போயிருங்க, ஸ்கிப் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்குரியது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்காத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. ஒன்று நீங்கள் ஜெபிங்க, இல்லை மற்றவர்கள்ட்ட ஜெபிக்க சொல்லுங்க. வார்த்தை வர வரைக்கும் காத்துருங்க.
இங்கே அந்த யோசுவா சொல்றாரு, நாங்க தோத்து போனது பிரச்சனை கிடையாதுப்பா, இந்த தோத்து போனது யாரு கேட்டா, கானானியரும் தேசத்து ஜனம் எல்லாம் கேட்டாங்கன்னா எங்களை சுத்தமா வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. இந்த தோல்வியில பெரிய பிரச்சனை தெரியுமா, இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாமே சீரவாயிரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப யார் தோத்து போயிருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போயிட்டாங்க. யாருக்கு முன்னாடி தோத்து போயிருக்கிறாங்க? ஆயி மக்களுக்கு முன்பாக, சொற்பமான மக்களுக்கு முன்பாக தோற்று போய் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுதான் காரணம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படி ஒரு தோல்வி இருந்துச்சுன்னா, எப்பா என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கன்னு நம்ம கேட்போம். வாசிங்க, வாசிங்க அடுத்து 11 வசனம், சரி 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஏன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற மட்டும் இல்லை, நம்மளை மீண்டும் சிருஷ்டிக்கிற இந்த யெகோவா ஒசேன் உருவாக்குற கர்த்தர். இந்த காட் மல்டிபிள் ஆக்ஷன் சொல்லுவோம்ல, தேவன் ஒன்றுக்காக ஒவ்வொன்றுக்காகவும் ஒன்றை செய்கிறவர். இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று பழசை விட பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்றுற ஒருத்தர் கடவுள் தான். கடந்த நாட்களில் ஒரு நபருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியை ரிப்பேர் பார்த்துட்டாங்க, புதுசாக்கிட்டாங்க, புதுசாக ஸ்பேர் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த வண்டியோட ஓனர் சொல்கிறாரு, என்னதான் புதுசாக்கினாலும் இது பழசு மாதிரி வராது. சொல்லுங்க, என்ன மாதிரி புதுசாக்கினாலும் பழசு மாதிரி வராது. நான் சொன்னேன், இது உலகத்துக்கு சாத்தியம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியுமா, பழசை விட புதுசு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சொல்லுங்க, பழசோட புதுசு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நீ விழுந்த உடைஞ்ச, ஆனா ரெண்டாவது எழுந்திருப்ப ஓம் பலத்துல இல்ல, தேவ பலத்துல. விசுவாசிக்கிறாம சொல்லுங்க. உன்னை தோற்க பண்ணின மனிதர்கள், இன்றைக்கு உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் இயேசு. அதுதான் தேவ. உடனே அந்த வார்த்தை சொன்ன கேட்டாரு, அப்ப இது எப்படி பஸ் இருக்கு, முன்னாடியோட பவரா இருக்கும் வண்டி, நீயும் பவர்ஃபுல்லா மாறுவ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுது, அதை விசுவாசி. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மோங்க உப்புறம் வந்து அழுதுகிட்டு இருக்க? வாசிங்க. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஆமென். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆமென். இப்ப ஆண்டவர் அவங்க என்ன சொல்றாரு தெளிவா, ஆக்சுவலா இதை முதையே கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருக்க போறாரு, அப்படித்தானே? எப்ப கேட்டுன்னு சொல்லியிருப்பாரு, இந்த 1ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் கேட்டிருந்தா நிச்சயம் சொல்லியிருக்க போறாரு. சில நேரங்களில் சுயாதீனமாக நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு என்ன செய்யுது, தோல்வியை, மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்து. அப்போ இந்த முகங்கூப்புற விழுத சொல்லுங்க, ஆண்டவரே நான் முன்னமே உண்மை துதிச்சு உனக்கு முன்பாக முகங்கூப்புற விழுக தயாராக இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா வெற்றியை நிச்சயம் தர முடியும். இப்போ நமக்கு நேரம் பத்தலை, ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்னும் நம்ம வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது. சரி, கர்த்தர் அப்படியா வாசிப்போம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த பிரச்சனைக்குரிய நபரை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் செலக்ட் பண்றாரு. நான் இப்படி நினைக்கிறேன், தேவனுக்கு தான் அது யாரும் தெரியும். அதை ஏன் நேரடியாக ஆண்டவர் சொல்ல மாட்டேன்றாரு? இப்ப முதல் வசனம் சொல்றாரு, யாரு ஆகான்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப அப்படி சொல்லாம ஆண்டவர் வச்சுறாரு. வாசிங்க. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியினால் சுட்டரிக்க கடவது என்றார். ஆமென். இந்த தண்டனைய பாருங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறது ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு விரோதமா நிக்கிறவனுக்கு கொடுக்கிறது சாபம். இப்ப ஏன் அவர் முதல்ல அந்த பேரை நேரடியா சொல்லலைன்னா, அவனுக்குரிய தண்டனைய அவர் உறுதிப்படுத்துறார். ஒருவேளை ஆகான் தான் சொல்லியிருந்தா ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், பறிஞ்சு பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றாரு, டே நீயே கண்டுபிடி, ஆனா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றாரு. அவனை தீ கொளுத்தி போட்டு, அவனுக்கு உண்டான எல்லா ஓடி தீ கொளுத்தி போட்டு அவனை கல்லறிஞ்சு கொன்றுங்க. தேவனை போல ஒரு சர்வ ஞானி பூமியில யாருமே கிடையாது. God will
அது தேவ திட்டம் மாத்திரம் தான் நிறைவேறணும் எப்பொழுது அவர் விரும்புவார். இப்போ யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்கே சில விஷயங்களை சொல்றாரு. வாசிங்க அடுத்து. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். நேரம் பத்தாது. 20 அவசரம் வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகான் சொல்றான், கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு. ஆகான் ஒப்புக்கிறான், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு கன்ஃபஸ் கொடுத்துறான். என்ன பிரகாரமாக செய்தேன், எப்படி செஞ்சேன்னு டீட்டெயிலா சொல்றான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டேன். ஆசைப்பட்டு இந்த வேதம் பணத்தை குறித்து சொல்லுது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த இச்சைன்ற வார்த்தையை நம்ம முத எங்க கேட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த இச்சை கண் அந்த பணத்தை குறித்து சொல்லுது. அது பார்வைக்கு அழகுள்ளதாகவும் புசிப்புக்கு நல்லதாயும் இச்சைக்கத்தக்கதாயும். இச்சை எங்க இருக்கோ அங்க பாவம் வரும். இச்சை இருக்கிற இடத்துல பாவத்துக்கான அடையாளம். நீங்க இச்சிக்கிற கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த இச்சை என் கண்களை எடுத்து போடுங்க, இந்த இச்சைக்கு தகுற பாவங்களை இயேசுவினால எடுத்து போடுங்க. அதனால தான் எப்பயும் சொல்றேன், உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இச்சை பாவத்தை தூண்டும். இச்சைக்கான காரியத்தை எப்படியாவது நீங்கள் செயல்பட வேண்டும் என்று பிசாசானவன் உங்களோடு கூட பயணித்துக் கொண்டே இருப்பான். வேதத்தில் எப்படி ஒரு வசனம் இருக்கு, பாவம் உன் வாசற்படியில படுத்து கொண்டு. பாவம் எங்க இருக்குமா? பக்கத்து வீட்டில் ஓ வாசப்பில் இருக்கும். எப்போ நீ இச்சைக்குரிய ஒரு மனுஷனை மாறுறியோ, எப்போ பாவத்துக்கு இடம் கொடுக்குற மனுஷனா இருக்கும், அப்போ பாவம் எங்கே இருக்கும்? வீட்டுக்குள்ளே இருக்கும், வாசப்பில் இருக்காது, உனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்குற காரியம். இன்றைக்கு அவன் இச்சித்ததினாலே அந்த பாவத்துக்கு அவன் உடன்பட்டவனாய் மாறினான். இப்போ அவனுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டை பாருங்க. ஏன்னா அவர் முதைய பேர் சொல்லல, என்ன கொடுத்தாரு அவனுக்கு? பனிஷ்மெண்ட். அவனுடைய பனிஷ்மெண்ட் என்னது? சுட்டரிச்சு கல்லால எரிஞ்சு கொல்றது. ஒருவேளை ஆகானா இருந்தா முதைய தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருப்பாங்க. ஏன்னா அவன் யூத குலத்தை சேர்ந்தவன். யூத குலம்னாலே உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு முன்னாடி போறவங்க. யூத குலம் யாரு? யுத்தத்துக்கு முன்னாடி போறவங்க. கண்டிப்பா யுத்தத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு பயன்பட்டிருப்பான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யணும், பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருக்கு ஒன்று பிடிக்கலன்னா பிடிக்கலதான், அவர் ஒன்று வேணான்னா வேணாதான். சவுலை அவர் மன்னிச்சிருக்கலாமா மன்னிச்சிருக்கூடாதா? முதல் ராஜாவாகிய இஸ்ரேல் ராஜாவாகி சவுலை மன்னிச்சிருக்கலாம் மன்னிச்சிருக்கூடாதா? அவர் ஒன்று வேணான்னா வேணாதான். அவரை போல மன்னிக்கிறதுல அவரை போல யாரும் இல்லை, வெறுக்கிறதுலேயும் அவரை போல ஒருத்தர் யாரும் இல்லை. அவர் தான் அதனால தான் சொல்றது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். வாசிங்க. இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்குள் ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. ஆமென். இப்ப எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்குற பாருங்க. வாசிங்க 20. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானை, அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும். யாரு குமாரர்? நீங்க நினைக்கலாம் ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்கள மட்டும் பாதிக்கணும். அதனால சொல்ற ஆண்டவர், ஆசீர்வாதம் எது வரைக்கும்? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். உங்கள் குடும்பத்தில் ஒரு தவறான மனுஷன் இருந்தாங்கன்னா, நீங்கள் அதை ஆண்டவருக்கு விரோதமான மனுஷன் இருந்தாங்கன்னா, நீங்கள் அதை உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது நிச்சயமாக உங்களை பாதிக்கும். ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் அங்கே இருக்கும்போது அதை கேட்டுட்டு நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களை பாதிக்கும். ஹல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், நம்ம சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கிறத விட அநேகர் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்காங்க. சபையில் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க? வளர்ந்துருச்சா வளரலையா? வளர்ந்தால் வளர்ந்துருமோ? நான் நினைப்பேன், ஆண்டவரே எங்களை விட அதிகமாக கவனிக்கிற மனுஷங்களை வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க. இப்போ யார் யாருக்கும் தண்டனை கிடைக்க சொல்றாரு ஆண்டவர்? குமாரர் தப்பு செஞ்சது யாரு? ஒரே ஒரு ஆகான். பனிஷ்மெண்ட் யார் யாருக்கு? அவன் குமாரர் குமாரத்திகள்
அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும். எங்க மாடு என்ன செஞ்சுச்சுங்க? இதுதான் அந்த மனுஷன் சொல்ற நியாயத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் வேற வித்தியாசம். உலக நீதியும் தேவ நீதியும் வேற. சொல்லுங்க, உலக நீதியும் தேவ நீதியும் வேற. உலகம் பச்சபாதம் உள்ளது, தேவன் நீதி உள்ளவர். உலகம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், தேவன் என்றும் மாறாதவர். அதனால தான் இந்த உலகத்தில் அவர் பேரு நீதிபரர், நீதி செய்கிற தேவன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பேர் என்னது? போன வாரம் அது இருந்துச்சோ, யெகோவா சிட்கேன், நீதியின் தேவன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆமென் ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கனியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். அல்லேலூயா. ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். அந்த ஆகானை ஒரு பள்ளத்தாக்குல வச்சு மூடுறாங்க. அந்த பள்ளத்தாக்கு பேர் என்னவா? ஆகோர் பள்ளத்தாக்கு. அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பள்ளத்தாக்கு தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பள்ளத்தாக்கு? அங்கதான் உட்காந்து அழுதாங்க ஜனங்க, ஐயோ ஆண்டவரே தோத்து போயிட்டோமே. அந்த பள்ளத்தாக்கு அவங்க பேர் வச்சாங்க அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த ஆகானை கொன்று போட்டு அங்கே கற்குவியலாய் அவனை முழுவதும் மூடி போட்ட பிறகு அந்த ஆகானுடைய பேரான சொல்லப்படுகிற அதை பேரை மாற்றி ஆகோர் பள்ளத்தாக்குன்னு வைக்கிறாங்க. ஆகோர் பள்ளத்தாக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்பிக்கையின் வாசல். ஆகோர் பள்ளத்தாக்கு என்ன பேரு? நம்பிக்கையின் வாசல். இயேசு கிறிஸ்து ஒரு பாவியின் மரணத்தை நாள் அங்கே உண்டான நம்பிக்கை. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை இங்கே வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஒரு நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறாரு. ஆகோர்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கையின் வாசல். ஒரு காலத்தில் நமக்கு அழுகையின் வாசலாக இருந்த இடம் இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அது என்னவா மாறுது? நம்பிக்கையின் வாசலாக மாறுது. நம்பிக்கையின் வாசலுக்கு என்ன பேர்? அதுக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு. கர்த்தர் நல்லவர். இது வரைக்கும் இப்போ தான் தோத்து போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ எதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? தோத்து போனதுக்கான காரணம் தெரியுமா? அந்த உலகத்தில் ஒரு படம் சொல்றேன், நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய் நாடி, சரியில்லை, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்செயல். நோய் எங்க இருந்து உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? நோய் எங்க இருந்து உருவாச்சுன்னு கேட்க மாட்டாங்க, என்ன நோயின்னு கேட்டு அதுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. அதான் டாக்டர்ஸ். நம்ம பரம வித்தியா தெரியுமா? பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுவார். பிரச்சனையை சரி பண்ணிட்டா தீர்வு கிடைச்சிட போகுது. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை சரி பண்ணாம தீர்வை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு எதை வெளிப்படுத்திருக்கிறாரு? பிரச்சனையை மட்டும். பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எதனால பிரச்சனை வந்து சொல்லுங்க? தேவ சத்தத்தை கேட்டு செய்யாதனால, தேவன் சொன்னதை செய்யாதனால. ரெண்டுமே ஒன்னோட தொடர்புடையதா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துச்சு. இப்ப நாம தோத்து போனதுக்கு இயேசு காரணம் இல்லை. வேதம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால், என்னது? சுய இச்சையினால் சிக்குண்டு. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து அறிய கடவன். தெரியுதா? எதனால இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு? கர்த்தர் என்னை கை விட்டுட்டார் இல்ல, கர்த்தர் கைவர அளவு நினைச்சிருக்க உன் சொந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கு நம்ம தொடர்ந்து போறதுக்கு நேரம் ஆகிரும். இல்ல, நம்ம இன்னைக்கு. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்து மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆமென். கரகணத்துக்கு அல்லேலூயா. எப்போ ஒப்பு கொடுக்குறாரு? பிரச்சனையை கண்டுபிடிச்ச பிறகு, தீர்வுக்கான வழியை சொன்ன பிறகு. இனிமேல் தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். அதனால் அடுத்த வாரத்துக்கு போகலாம். ஏன்னா இப்போயும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் இன்றைக்கு இந்த ஏஐ பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டோம்? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அநேக ஏஐக்கள் இருக்குது. உங்களை அறியாமல் அது இயங்கிக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கடலில் போகிற அந்த படகுல ஏசு தூங்குனது காரணம் என்ன சொல்லுங்க? என்னது? ஆமென். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. துதி இல்லாதனால.
அங்கே சொந்த பேச்சு பேசியிருப்பாங்க. மாப்பிள்ள என்னடா எதையோ பேசியிருப்பாங்க. ஏசு டென்ஷனாக இப்போ படுத்திருப்பாரு. இது வரைக்கும் யார் இது சொன்னாங்கன்னு தெரியல. கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தனால உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தரோட பைபிள் அப்படி ஆதாரம் இல்லை, நான் அப்படி விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏசு துதிக்கிற இடத்துல மட்டும் தான் இருப்பார். தேவையில்லாத இடத்துல ஏசு நிச்சயமா, ஏன்னா ஏசு தூங்குறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. அங்கே ஏன் தூங்கணும்? சரிங்களா? ஏச டயர்ட் ஆக்கிட்டாங்க. வீட்டில் துதி சத்தம் இருந்துச்சுன்னா தேவையில்லாத பேச்சு இருக்காது. அல்லேலூயா. கூடுமான மட்டும் கர்த்தர் தாமே உங்களை எதற்காக பயன்படுப்பாராக. எழுந்திருப்போம்.